இன்றைக்கான ஒர்க் அவுட்டை நான் முடிச்சிட்டேன். அதாவது ரன்னிங் முடிச்சிட்டேன். உமர் வந்து கபடிக்கு வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸ்கில்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் போட்ட முயற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து நரிப்பூரில் போய் ஒரு டீமுக்கு ஆடி 4வது பிரைஸ் எடுத்து கொடுத்துருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, ஒத்தாளாக போராடி டீமுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்து நம்ம டீமை ஜெயிக்க வச்சிருக்கான். ஏன் நம்ம ஊரில் அவர் ஆடல பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணேஷ் போயில தலைவாணி மாதிரி ஒன்று இருக்குமே, கூலிப்பு இப்போ அது கிடைக்க அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டிஎஸ் பட்டணம்புடியெல்லாம் வாயில போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் போட்டு சீரழிஞ்சா ஒருத்தர் எப்படி ப்ளே பண்ண முடியும்? இப்போ எங்கள் ஊரில் டீமே அழிஞ்சு போச்சு. கபடி, கிரிக்கெட்டு, வாலிபால் எல்லாத்துலேயுமே டீம் இருந்துச்சு. இந்த சரக்கு அடிக்கிறது, கணேஷ் போயில போடுறது, தலைவாணி பஞ்சு வைக்கிறது, இப்போ டிஎஸ்பி பட்டணம்புடியெல்லாம் போடுறாங்க. அந்த கிளவியெல்லாம் வாயில போடுங்கல்ல, அந்த இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் என்ன போதை இருந்தது இல்லை. ஒரு டீமே அழிஞ்சிருச்சு. ஊரில் டீமே இல்லை கபடி விளாடுறதுக்கு. அதுக்காண்டி உமரை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உமர் வந்து ஒரு நல்ல பிளேயராக வெளியூர் டீமுக்கு ஆடி நிறைய பரிசுகள் எடுத்து கொடுத்து ஊருக்கு பெருமை சேர்க்கணும். ஆனால் உள்ளூர் டீமுக்கார தான் பெருமை. உள்ளூரில் டீம் இல்லை, எல்லாம் தரிசாயிருச்சு. ஏதோ இருக்கிற ஆளை பிறக்கி போட்டு பரிசு மாதிரி குறைந்து ஊராங்க கொண்டு போயிடுறாங்க. போனால் அங்கே போய் விளாண்டுட்டு வெளியே வந்து ஆர்கியூமெண்ட், என்னது இதை விட்டுட்டா, பாயிண்ட் விட்டுட்டா, அதை விட்டுட்டா, இதை விட்டுட்டு ஒரு நாள் வாங்க போட்டு கிரவுண்டில் வர மாட்டாங்க. ஒரு நாள் ட்ரைனிங், அதாவது ப்ராக்டிஸ்க்கே வர்றதே இல்லை, ப்ராக்டிஸே கிடையாது. நேராக கிரவுண்டில் போய் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லையும் பார்த்தீங்கன்னா மேட்டை கூட்டுறதுக்கு ஆள் தனியாக வச்சுருப்பாங்க. நம்ம டீம் இறங்கணுன்னா இவங்க தான் மேட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவங்க வேற நாள்லேயே மேட்டை க்ளீன் பண்ணிடுறாங்க. மாதிரி உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குடா, ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க. அடுத்து ஸ்டேட்டு தமிழ்நாடு நீ தான் ஆடப்போற. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த புகையில எல்லாத்தையும் தடை பண்ணிட்டுன்னு சொல்லிருக்கீங்க. ஆனால் தாராளமாக இந்த பசங்களுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கு. புகையில கஞ்சா கொண்டு ஈஸியாக கிடைக்குது. டெய்லி நான் கண் கூட பார்க்குறேன். சிக்கல்ல அவ்வளோ கஞ்சா, அவ்வளோ புகையில, அவ்வளோ கூலிப்பு, பட்டணம்புடி, என்னென்னமோ போதை வஸ்துக்கள் என்னென்ன இருக்கோ முக்கால்வாசி இது கிடைக்குது. ஆனால் தடைன்னு சொல்லிட்டு தமிழ் அரசு தடைன்னு இருக்கு. அம்புட்டு சர்வசாதாரணமாக கிடைக்குது. கவர்மெண்ட் என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. இதெல்லாம் தடை பண்ண முடியலையா அவங்களால? கொஞ்சம் தடை பண்ணுங்க. நிறைய பிளேயர்ஸை வாழ்க்கையை கெடுக்கிறதே இந்த போதைப் பொருட்கள் தான். அந்த போதைப் பொருளை கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து ஒழிங்க. வாயில வந்து அறிக்கை விடுறது சொல்ற மட்டும் பத்தாது, செயல்ல காட்டணும். திராவிட மாடல்ல இந்த தமிழ் புதல் திட்டத்துல பாஸ் ஆகி யூபிஎஸ்சியில வந்து தேர்ச்சி பெற்ற அந்த கடைக்கோடியில் இருக்க எங்கேயோ ஒரு மாணவனை தூக்கி வந்து இது திராவிட மாடல்னால ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். அது நம்மளுக்கு பெருமை, ஓகே, ஏத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த டாஸ்மாக் நீங்க தான் நடத்துறீங்க. அது மூலமா ஒவ்வொரு நாளைக்கு குடிமகன்கள் அதிகரிக்கிறீங்களா, இதுவும் திராவிட மாடல் சொல்லிட்டு சேர்த்து காமிங்க. ஏன்னா பெருமை மட்டும் காமிக்காது. அதாவது ஒரு நல்லது நடந்தா மட்டும் அதை நம்ம வந்து ஏத்துக்க கூடாது. கெட்டது நம்மளால நடக்கும்போது அதையும் நம்ம பெருமையா சொல்லுங்க. மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க.